ஹாய், வெல்கம் பேக் டு யசோதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஜீரக சம்பா ரைஸில். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 250 ml அளவுக்கு ஒரு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாத்திரம் அடிக்கனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தம் போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வரும், அடி பிடிக்காமல் வரும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது ஏலக்காய், கிராம்பு, பே லீவ்ஸ், கல்பாசி, அப்புறம் இந்த பிரியாணி பூ, அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். க்ரீன் சில்லியை மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். மற்ற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 1 to 2 minutes தான் ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு 10 மீடியம் ஆனியன்ஸ் எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணியோட டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். பட் எங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் காரம் கம்மியாக தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஒரு 2 சில்லியை மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 சில்லி எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் அதை ஸ்லிட் பண்ணி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வீட்டில் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, இதை எப்படி செய்யணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஏன் இதை இப்போ டைரெக்டாக ஆயிலில் சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் நீங்கள் இதை டைரெக்டாக ஆயிலில் இந்த மாதிரி வதக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கைப்பிடி அளவுக்கு இருக்கணும். அதை எடுத்து நீங்கள் உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதையும் நல்லா சேர்த்து குக் பண்ண விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் இது ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுருங்க. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் தக்காளியை ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பிரியாணி மாதிரி இருக்காது, தக்காளி சாதமாக மாறிடும். ஸோ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டொமேட்டோ ஜாஸ்தி போட்டு ஆனியன் ஜாஸ்தி போட்டுட்டு டொமேட்டோ கம்மியாக வைக்கணும். ஸோ இதுதான் ப்ரிஃபரபிள். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் எந்த எஃபெக்டும் இல்லாமல் தக்காளி சாதம் இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். நான் 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவாங்க. நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைரெக்டாக நம்ம ஆனியனில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கீழே அடி பிடிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும் நமக்கு இந்த மாதிரி சாட்டே பண்ணுறதுக்கு. ஸோ வாட் ஐ டூ இஸ், இந்த மாதிரி டொமேட்டோவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிரும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அதுவுமே அகெயின் ஆனியனோட நல்லா பிளெண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இந்த ஸ்டேஜில் இது குக் ஆனதுக்கப்புறம் நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஸ்கின் வித் ஸ்கின் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்தவுட் ஸ்கின் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ இதை நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இதை இங்கே ஆட் பண்ணுறேன். சிக்கனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே கொஞ்சம் வாட்டரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மிக்ஸில். ஸோ நான் இங்கே வாட்டர்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ டைரெக்டாக அது குக் ஆக அது உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் இறங்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் அட் திஸ் ஸ்டேஜ்
சிக்கனில் உப்பு இறங்கிறதுக்காக நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது ஒன்லி சிக்கனுக்காக தான். இல்லைனா சிக்கன் வந்து ரொம்ப பிளாங்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 300 to 350 ml தயிர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அப்படியே இதில் போட்டு நல்ல கட்டியான தயிராக இருக்கணுங்க, அது இம்பார்ட்டண்ட். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் என்னென்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சிக்கன் தனியாக அது ஃபுல்லாக பிளாண்டாக இருந்துட்டு அண்ட் அதில் எந்த மசாலாஸும் இல்லாமல் உப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு நமக்கு டேஸ்ட் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரைஸ் மட்டும் டேஸ்ட் இருக்குது அண்ட் வந்து சிக்கனில் இல்லைங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஷுவல் மெஷர்மெண்ட் வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 கிளாஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அது இந்த கிளாஸோட மெஷர்மெண்ட்டுக்கு 3 கிளாஸஸ் வருது. ஸோ நான் 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் half a glass ஆஃப் வாட்டர், டோட்டலாக 3.5 கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா குக்காக விட்டுருங்க. நீங்கள் ஜீரக சம்பா ரைஸை வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கான டேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி சிக்கன் போட்டப்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணுறது வந்து இது ரைஸ்க்கும் சேர்த்து. இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னும் போது சால்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணப்போ கரெக்டாக வரும். அதனையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நான் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். அரவுண்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி கூட போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் பிரியாணி மசாலா, சில்லி, அதுக்கப்புறம் பிரியாணிக்கான ஸ்பைசஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ரைஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை விட ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி த எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி கொஞ்ச நேரம் குக்காக விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த ரைஸ் அண்ட் இந்த வாட்டர் இது ரெண்டோட குவான்டிட்டி எப்போ ஈக்குவலாக வருதோ அந்த டைமில் தான் நம்ம எடுத்து இதை ஸ்டவ்வில் தம் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து இந்த மேரேஜுக்கெலாம் சமைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வச்சு தான் இப்போதைக்கு இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். நான் தம் போடும்போது வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ்க்கு மாற்றிடுவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அகெயின் மூடி போட்டு இதை நம்ம மூடி நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஸோ தட் இந்த ரைஸ் அண்ட் வாட்டரோட குவான்டிட்டி ஈக்குவலாக வரட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஃபார் தம். நல்லா கிளறி எடுத்துருங்க. அண்ட் சால்ட்டு வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் எடுத்துக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு யூஸ் பண்ணாத தவா, ஸோ இதை வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தவா எடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் தம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தவாவில் நீங்கள் தோசையோ ஆம்லேட்டோ சப்பாத்தியோ எதுவுமே சுட முடியாது. ஸோ
இந்த தவா நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா இந்த பாத்திரம் எடுத்து நம்ம அப்படியே வச்சுருவோம். மேலே வெயிட்டும் வச்சுருக்கேன் நான். இப்போது ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணி ரெடி ஆகிடும். சி எவ்வளோ டேஸ்டியாக டெலிஷியஸாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கனும் அழகாக குக் ஆகிருக்கு, ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் ரிவ்யூவில் கண்டிப்பாக காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் see you all in my next video. bye. Thanks for watching. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். bye.